தேர்தல் நெருங்குவதால் ஓய்வூதிய திட்டத்தை திமுக அரசு அறிவித்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் ஆயுட்காலம் முடிவடைய உள்ள நிலையில் ஓய்வூதிய அறிவிப்பை வெளியிட்டிருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்குமா எனவும் கேள்வி எழுப்பினார். எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் எனவும் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். அவங்க அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 மாதம் தான் இருக்கு. ஜிஓ போட சொல்லியிருக்காங்க. இது எப்போ தாரம்னு சொன்னாங்க. ஒரு அரசுக்கு ஆயுள் காலம் எத்தனை வருஷம்? 5 ஆண்டுகள். இந்த அரசுடைய ஆயுள் காலம் முடிய போகுது. அப்போ இவ்வளோ நாள் கழிச்சு 5 வருஷம் தராமல் இப்போ மட்டும் தாரன்னு சொல்லியிருக்காங்களே ஏன்? தன்னுடைய தேர்தலுக்கிலே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தாரன்னு சொன்னாங்க. சரி, துப்புரவு தொழிலாளருடைய பிரச்சனை என்னாச்சு? இடைநிலை ஆசிரியருடைய ஊழியர்களுடைய பிரச்சனைகள் என்னாச்சு? தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறார்களே, அவர்களுடைய பிரச்சனை என்னாச்சு?